ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் என் உள்ளம் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. உனக்கு நிறைவான பலனை தருவார். உனக்கு நிறைவான பலனை தருவார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் சட்டையின் கீழே அரவணைப்பிலே, அவர் ரெக்கையின் கீழே அரவணைப்பில் வந்திருக்கிறபடினால் நீ தேடி வந்திருக்கிறார். அவர் உனக்கு நிறைவான பலனை தருவார். நிறைவான பலனை இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த இறை வார்த்தையின்படி நிறைவை கொடுக்க போகிறார். குறையெல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கணும் அல்லவா? ரூத்தை பார்த்து போவா சொன்னார், மகளே உனக்கு நிறைவான பலன் உண்டாகியிருக்கும். ரூத் இஸ்ரவேலின் குமாரத்தி அல்ல, மோவாப்பின் பெண், மோவாப்பியர் பெண்ணாகிய ரூத்தை பார்த்து சொல்கிறார். எனக்கு அருமையானவளே, அவர் ஆண்டவராகிய கடவுள் ஜாதி, சமயம், இனம், மொழி எல்லாவற்றிற்கும் கடந்தவர். அந்த தெய்வம் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களுக்கு நிறைவை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரது அரவணைப்பில் வரும் பொழுது, அவரது பாதுகாப்பில் வரும் பொழுது, தகப்பனை போல தூக்கி சுமந்து, தாயை போல தீற்றி நம்மை அரவணைத்து நமக்கு நிறைவை கொடுக்கிறவர், நம்மை ஆராய்ந்து அறிந்து பார்த்து நிறைவை கொடுக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளெல்லாம் பார்த்து அவர் நிறைவை கொடுக்கிற அருமையான ஒரு தெய்வம்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். இந்த ரூத்தானவள் அந்த வயல்வெளியிலே சிந்தி கிடக்கின்ற கதிர்களை பொறுக்குகின்றாள். எனக்கு அருமையானவள், உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சுவாமி எனக்காக உங்களுக்காக கல்வாரியிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த இரத்தத்தின் கீழாய் நாம் வருவோம் என்று சொன்னால், அந்த நாமத்திற்கு கீழாய் வருவோம் என்று சொன்னால், அவருடைய பாதத்திற்கு கீழாய் வருவோம் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவு வரும். நிறைவானவர் வரும் பொழுது குறையெல்லாம் நீங்கி போகும். இன்றைக்கு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற காரியத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவை தருவார். எனக்கு அருமையானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அருமையான சகோதரி என்னை சந்திக்கும்படியே வந்தார்கள். தன் மகளை அழைத்து வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, என் கணவர் என்னோடு கூட இல்லை, நான் தனித்து இருக்கிறேன், ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை வைத்து நாங்கள் உணவறிந்து நாங்கள் பிழைத்து வருகிறோம், அவர் எங்கே இருக்கிறார்னு தெரியாது, எந்த ஒரு செய்தியும் இல்லை, பல முறை முயன்று விட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு அழுதார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நிறைவை தருவேன், நீ என் சமூகத்தில் காத்திரு, என்னுடைய பாதத்தில் அமர்ந்துரு என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? திடுதிப்பென்று ஒரு நாள் வந்து அவர்களோடு கூட அவர்கள் நேரில் வந்து பார்த்து தான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி கதறி அழுதார். அவர் சரீரத்திலே சுகக்கேடோடு வந்தார். ஆண்டவர் சுகப்படுத்தினார். இன்றைக்கு முழு குடும்பமாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, உலகம் உறவுகள் கைவிடலாம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம், ஆனால் தெய்வம் எல்லாவற்றிலும் நிறைவை தருகிறவர். அவர் தன்னுடைய சட்டைக்குள்ளாய் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல, கழுகு தன் குஞ்சுகளை காப்பது போல என்னையும் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களுக்கு நிறைவை தரப்போகிறார். வானாதி வானம் கொள்ளாத தெய்வத்தின் வல்லமை உங்கள் மாத்திலே வருகிறது, உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வருகிறது, உங்கள் குடியிருப்புகளாய் வருகிறது. நீங்களும் நானும் இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் உடைய பாதத்தில் ஜெபிக்கின்ற என்னோடு கூட இணைந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கேட்கின்ற ஜெபிக்கின்ற உள்ளங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா குறைகளையும் ஆராய்ந்திருக்கிற தெய்வம் குறைவெல்லாம் நிறைவாக்கி வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் உடைய தெய்வ பிரசன்னம் உங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.